மரிய வில்சன் நிதி அமைச்சர் அவர் ரவுடி என்பதை சட்டமன்றத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. உப்பு போட்டு திங்கக்கூடிய பச்சை தமிழர்கள் அந்த சட்டமன்றத்தில் இருந்திருந்தாங்க அப்படின்னா மைக்க தூக்கி அடிச்சுக்கணும். அவரை விட்டுருக்கவே கூடாது. நானா தான் அடிச்சிருப்பேன். உங்களுக்கு அறிவு இருந்தா நீங்க அப்படி பேசுவீங்களா? கிறிஸ்தவம் என்பது மதம், தமிழ் என்பது மொழி. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கூரி நீங்க. அமைதி மொழி, அன்பு மொழி, இரக்க மொழி எல்லாம் உங்க அந்த ஆக்ஷன்ல நாங்க பார்த்தோம். உங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் கொலைவெறி தாக்குதல் நடத்துனீங்கல்ல, அந்த ஆக்ஷன்ல எங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சுது. இங்க 8 கோடி மக்களும் நுனி நாட்கள் ஆங்கிலம் பேசக்கூடியவங்க இல்ல. நீங்க என் மேல வழக்கு தொடுத்தாலும் பரவாயில்லைங்க, நான் என்னுடைய தமிழ் மொழிக்காக பேசுறேன். கிறிஸ்தவர்கள் மட்டுமே கொடுக்கக்கூடிய வரி பணத்துல இவருக்கு சம்பளம் கொடுக்கல. இந்த தமிழகத்துல கிறிஸ்தவர்கள் மட்டும் வாழல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம். அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை கூட இவர்கிட்ட இல்ல. கேட்டா பைபிள் அன்பை போதிச்சுதான். எனக்கு வேற ஏதாவது வந்துட போகுது வாயில. எனக்கு உருட்டுக்கட்டை மட்டும்தாங்க தெரியும், தமிழ்லாம் தெரியாதுங்க. உருட்டுக்கட்டை கையில் எடுத்து தம்பி பொண்டாட்டி மண்டைய பொழக்கன்னா சொல்லுங்க, பொழந்துடுறேன். தமிழக மக்களுடைய பிரச்சனை பேசக்கூடிய அந்த இடத்துல நிதி அமைச்சரா இருந்து கொண்டு தமிழ் எல்லாம் பேச தெரியாது எனக்கு. நான் பிரிட்டிஷ்காரன், நான் ஆங்கிலோ இந்தியன். நான் ஆங்கிலத்தில் தான் புடுங்குவேன். உங்களுக்கு உப்பு போட்டு தீயக்கூடிய தமிழர்கள் இருந்தீங்க அப்படின்னா இவரை பதவியோடு தூக்குற வரைக்கும் போராட்டம் பண்ணணும். எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்திருக்கு, அன்பு மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. அதாவதுங்க, இப்ப நீங்க பார்த்த காட்சி என்பது திமுக உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற கடையநல்லூர் எம்எல்ஏ, மதிமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் அவங்க பேசும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிதி அமைச்சர் மரிய வில்சன் தொடர்ச்சியாக தமிழை சரியா உச்சரிக்க மாட்டேன்றாரு. தமிழ் பேச வரல அவருக்கு. அதனால அடுத்த முறை நீங்க தமிழ் நல்லா கத்துக்கிட்டு பேசுங்க. அதே மாதிரி சபாநாயகர் அதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்றாங்க. அதற்கு நிதி அமைச்சர் மரிய வில்சன் என்ன பதில் சொல்லியிருப்பாரு? நீங்களா இருந்தா நானா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆமாங்க, சரியா வரல, ஆங்கிலத்திலே நான் பழகிட்டேன், கொஞ்சம் நாள் கொடுங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் பேச முயற்சி பண்றேன், பிழை இல்லாமல் நான் பேச முயற்சி பண்றேன், அவ்வளவுதாங்க. இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருக்கும். ஆனால் மரிய வில்சன் நிதி அமைச்சர் அவர் ரவுடி என்பதை சட்டமன்றத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு, நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய ஸ்டைல் இதுதான், நான் கல்வித்துறையில 25 வருட காலம் இருந்திருக்கேன், என்னோட ஸ்டைல் இதுதான், நான் இப்படிதான் பேசுவேன், நீங்க அக்செப்ட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா போங்க. உருவகிரிலிருந்து இப்ப நீங்க மொழி வரைக்கும் கேலி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன கிண்டலா உங்களுக்கு அப்படின்னு எதிர்றாரு. எனக்கு கிறிஸ்துவம் அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி, இந்த 3 மொழிகளையும் சொல்லிக் கொடுத்திருக்குது. நீங்க எவ்வளவு தமிழ் புத்தகங்களை வாசித்தாலும் இந்த மொழிகளை உங்களால் கற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. உப்பு போட்டு திங்கக்கூடிய பச்சை தமிழர்கள் அந்த சட்டமன்றத்தில் இருந்திருந்தாங்க அப்படின்னா மைக்க தூக்கி அடிச்சுக்கணும். அவரை விட்டுருக்கவே கூடாது. நானா தான் அடிச்சிருப்பேன். நிச்சயமா சட்டமன்றத்தில் நான் ஒரு எம்எல்ஏவா இருந்திருந்தேன் அப்படின்னா அவரை கண்டிப்பா நான் அடிச்சிருப்பேன். அவருக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா மக்கள் வரி பணத்துல சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தமிழ் மாநிலத்துல, தமிழக சட்டமன்றத்துல, தமிழர்கள் கூடிக்கக்கூடிய அவையில நீங்க தமிழ் தெரியாது, நான் இப்படிதான் பேசுவேன், என் ஸ்டைல் அப்படின்றீங்க. தமிழ் மொழி கத்துக் கொடுக்காதத கிறிஸ்துவம் கத்துக் கொடுத்துருச்சான். மதம் என்பது வேறு, மொழி என்பது வேறு. உங்களுக்கு அறிவு இருந்தா நீங்க அப்படி பேசுவீங்களா? கிறிஸ்தவம் என்பது மதம், தமிழ் என்பது மொழி. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கூரி நீங்க எங்க தமிழ் மொழிய அன்பு இல்ல, அமைதி இல்ல, இரக்கம் இல்லைன்றீங்க. உங்க கிறிஸ்தவம் என்ன சொல்லி கொடுத்துச்சு? அமைதி மொழி, அன்பு மொழி, இரக்க மொழி எல்லாம் உங்க அந்த ஆக்ஷன்ல நாங்க பார்த்தோம். உங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் கொலைவெறி தாக்குதல் நடத்துனீங்கல்ல, அந்த ஆக்ஷன்ல எங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சுது. நீங்க எப்படிப்பட்ட அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழிய கிறிஸ்தவம் மூலம் கத்துக்கிட்டு இருக்கீங்கன்றது புரிஞ்சுது. அதாவதுங்க, இதற்கு முன்னாடி திமுக பினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் உண்மையிலே அவர் ஆங்கிலத்தில் விளையாடக்கூடிய ஒரு ஆள் தான். தமிழ் கஷ்டம் தான் இருந்தாலும் கூட இப்படி பதில் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் பச்சை தமிழர். ஆனால் ரவுடிசமை தொழிலாக வச்சிருக்கக்கூடிய இந்த மரிய வில்சனை கொண்டு நிதி அமைச்சர் உட்கார வச்சா, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எதையோ குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சா அது மறுபடியும் ரோட்டுக்கு தான் போகுமா. அந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் விற்றவங்க, கட் அவுட் வச்சவங்க, பாலாபிஷேகம் பண்ணவங்க, கள்ள லாட்டரி சேல் பண்ணவங்க, கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணவங்க, கஞ்சா கடத்தினவங்க, இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் கொண்டு சட்டமன்றத்தில் உட்கார வச்சா அவங்க அப்படித்தானே பேசுவாங்க.
அதாவதுங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்ல போட்டுட்டு தெரிஞ்சிட்டு இருந்தோம். இப்ப நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இருக்கக்கூடியவங்க தமிழ் தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ணி போட்டுருவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா யாருக்குமே அங்க தமிழ் உச்சரிக்க வரல. மனதார அப்படின்ற வார்த்தை தெரியல. மன்மத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு கனிமொழி சந்தோஷ் அப்படின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசுறாங்க. மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், இது வரல வாயில. அதாவதுங்க தமிழக நிதி அமைச்சர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் அவர் தான் நிதி அமைச்சர். இங்க 8 கோடி மக்களும் நுனி நாட்கள் ஆங்கிலம் பேசக்கூடியவங்க இல்ல. நீங்க என் மேல வழக்கு தொடுத்தாலும் பரவாயில்லைங்க, நான் என்னுடைய தமிழ் மொழிக்காக பேசுவேன். இப்பவும் பேசுவேன், எப்போதுமே நான் பேசுவேன். நான் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட தாய்மொழி தான் அதுக்கு காரணம். நம்ம வரி பணத்திலிருந்து தான் நிதி அமைச்சருக்கு சம்பளம் போகுது. எல்லா சலுகைகளும் நம்ம வரி பணத்திலிருந்து தான் போகுது. கிறிஸ்தவர்கள் மட்டுமே கொடுக்கக்கூடிய வரி பணத்தில் இவருக்கு சம்பளம் கொடுக்கல. இந்த தமிழகத்தில் கிறிஸ்தவர்கள் மட்டும் வாழல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம். பைபிள் மட்டுமல்ல, குரான், பகவத்கீதை எல்லாமே அன்பை மட்டும்தான் போதிக்குது. இல்லை அதில் எழுதி வச்சிருக்கிறாங்களா? அராஜகத்தில் ஈடுபடுங்க, கொள்ளையடிங்க, கொலை பண்ணுங்கன்னா குரான்லையும் பகவத்கீதையும் எழுதி வச்சிருக்காங்க. பைபிளில் மட்டும்தான் அன்பா இருங்கன்னு எழுதி வச்சிருக்கிறாங்களா? நான் கேட்குறேன். அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை கூட இவர்கிட்ட இல்லை. கேட்டா பைபிள் அன்பை போதிச்சுதான். எனக்கு வேற ஏதாவது வந்துட போகுது வாயில. எங்க தமிழ் மொழி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியது தெரியுமா உங்களுக்கு? கல்லு மண்ணு தோன்றுவதற்கு முன்னாடியே தோன்றிய மூத்த மொழி எங்கள் தமிழ் மொழி. எங்க தமிழ் மொழியோட கிறிஸ்தவ மதத்தை சேர்த்துட்டு இருக்கீங்க. கிறிஸ்தவ மதம் எப்போ வந்தது? ஆதி காலத்துல கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு மதம் இருந்ததா? வரலாறு பேசுவோமா? எங்கள் தமிழ் மொழி எதற்கும் ஈடு இணையில்லா மொழி. 12 மொழிகள் கற்றுக்கொண்ட பாரதியார் சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணேன். அதே மாதிரி உங்க கிறிஸ்துவ பாதிரியார்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பாதிரியார்கள் என்ன சொன்னாங்க? ஒரு 4 அறிஞர்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. வரலாறை படிங்க. பைபிள் மட்டும் படிச்சா பத்தாது, வரலாறையும் படிக்கணும். போய் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜியோ போப்பு திருக்குறள், திருவாசகம் மற்றும் நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். தமிழ் இலக்கியங்களை ஐரோப்பா நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தினார். கிறிஸ்துவ பாதிரியார் எல்லிஸ் பாதிரியார் தமிழ் செம்மொழியின் தன்மையை ஆய்ந்து திருக்குறளின் பெருமையை ஆங்கிலத்தில் பரப்பினார். அயர்லாந்து நாட்டை சார்ந்த ராபர்ட் கால்டுவெல் பாதிரியார் என்ன சொன்னார் தெரியுங்களா? தமிழ் மொழி என்பது தனித்து இயங்கக்கூடிய தொன்மையான செம்மொழி என்று சொன்னார், என்று பாராட்டினார். இப்படி பல உதாரணங்கள் மரிய வில்சன் நிதி அமைச்சருக்காக நான் கொடுக்க முடியும். கிறிஸ்தவ பாதிரியார்கள் தமிழ் மொழியை எந்த அளவுக்கு பரப்பி இருக்கிறார்கள். உலக பொதுமறையாம் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளிநாடுகளுக்கு அறிமுகப்படுத்தினது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பாதிரியார்கள், கிறிஸ்தவ பாதிரியார்கள். ஆனா நிதி அமைச்சர் பேசுறாரு, தமிழ் மொழியை விட கிறிஸ்தவ மதம் தான் உயர்ந்தது அப்படின்ற ரீதியில சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்கிறாரு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த தமிழ் மாநிலத்தில் செம்மொழி மாநாடு நடத்தி தமிழுக்கு பெருமை சேர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஏவா வேலு என்ன பேசுறாங்க அப்படின்னா, எங்க அண்ணன் மருமகன் தான், அவர் அப்பத்திலிருந்து இப்படிதான் பேசுவாரு, சரி விட்டுடுங்க பரவாயில்ல, ராஜேந்திரன் அந்த பார்வையில சொல்லல, இவரும் இந்த பார்வையில சொல்லல அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்றாங்க. நீங்க தமிழ் மொழியை விட்டு கொடுக்கலாமா அந்த இடத்துல? உங்க கட்சிக்காக, உங்களுடைய கொள்கைக்காக, உங்க தலைவருக்காக இன்னைக்கு வரைக்கும் தமிழ் 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 பேசிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்காக நீங்க அந்த இடத்துல என்ன பேசிருக்கணும்? நிதி அமைச்சருக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, அவர் கத்துப்பாருங்க, சொல்ல வேண்டியதானங்க. ஏன் சொல்லல? முன்னாள் அமைச்சர் ஈவா வேலு ஏன் அதை பேசவே இல்லை? நான் வருத்தம் தெரிவிக்கிறேங்க, உண்மையில வருத்தம் தெரிவிக்கிறேன். தமிழகத்துல உங்களை வாழ வைத்தது தமிழ் மொழி, மறந்துடாதீங்க. வந்தாரை வாழ வைக்கக்கூடிய பூமி எங்களுடைய தமிழ் பூமி, தமிழ்நாடு. அதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, நிதி அமைச்சர் பேசுறதுக்கு முன்னாடி தான் எல்லா பொது நிகழ்ச்சிகள்லையும் தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படணும் அப்படின்னு தமிழ் மொழியினுடைய உயிர், தமிழ் மொழியினுடைய மானம், கெத்து, பவர், அப்படி இப்படின்னு பேப்பரை வச்சு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நிதியமைச்சர் சொல்றாரு, எனக்கு தமிழ் தெரியாதுன்றாரு. கத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. எனக்கு உருட்டுக்கட்டை மட்டும்தாங்க தெரியும், தமிழ்லாம் தெரியாதுங்க. உருட்டுக்கட்டை கையில் எடுத்து தம்பி பொண்டாட்டி மண்டையை பொழக்கன்னா சொல்லுங்க, பொழந்துடுறேன். ஆனா தமிழ் படிக்கணும்லாம் சொல்லாதீங்க. எனக்கு கிறிஸ்துவம் அதெல்லாம் சொல்லி தரல. மரமண்டைக்கு மொழி வேறு மதம் வேறுன்னு கூட தெரியல. எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர்களை கொண்ட சட்டமன்றம் தெரியுமா? சட்டமன்றத்தோட வரலாறு தெரியுமா? நேற்று நடந்த இந்த சம்பவத்தில் கொஞ்ச நேரம் சபாநாயகர்
சமாதானப்படுத்தாம விட்டிருந்தாரு அப்படின்னா நிதியமைச்சர் மரிய வில்சன் மைக்க புடுங்கிட்டு ராஜேந்திரன் எம்எல்ஏவை அடிச்சிருப்பாரு, கண்டிப்பா அடிச்சிருப்பாரு. நேத்து ஒரு கொலை விழுந்தா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்ல. அவருக்கு அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுதுங்க, அந்த அளவுக்கு கோபம் வருது. அவ்வளவு பிபி ஏங்க வருது எனக்கு புரியல. அப்படி என்னங்க அவர் சொல்லிட்டாரு? 9,000க்கும் 9,000க்கும் உள்ள வித்தியாசமே இந்த மரிய வில்சனுக்கு தெரியாது. கேட்டா நிதியமைச்சர் அவர். தமிழ்ல சொல்லுங்களேன், அவருக்கு தெரியாதுங்க, வராதுங்க. 4,950 ரூபா அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா தமிழ் தெரியாது. அவர்லாம் பிரிட்டிஷ்காரன். அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஆங்கிலத்திலேயே, கிறிஸ்துவ மதத்திலேயே. அதாவதுங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 8 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். பல்வேறு சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க, பல்வேறு மதத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்க மட்டுமே இங்க இல்லை. இந்து மதத்துல உள்ளவங்க இருக்கிறாங்க, இஸ்லாம் இருக்கிறாங்க, சமணம் இருக்குது, பௌத்தம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு மதங்களை கொண்ட மக்கள் இங்க இருக்காங்க. பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. இப்படி 8 கோடி தமிழர்களும் கட்டக்கூடிய அந்த வரி பணத்துல தான் டிவிக்கு கட்சிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், ஏன் முதலமைச்சர் வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கான அனைத்து சலுகைகளும் நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம். எங்க வரி பணத்துல, எங்க வரி பணத்துல சம்பளத்தை வாங்கிக்கிட்டு எங்க மாநிலத்துல, எங்க தமிழக சட்டமன்றத்துல தமிழக மக்களுடைய பிரச்சனை பேசக்கூடிய அந்த இடத்துல நிதி அமைச்சரா இருந்து கொண்டு தமிழ் எல்லாம் பேச தெரியாது எனக்கு. நான் பிரிட்டிஷ்காரன், நான் ஆங்கிலம் இந்தியன், நான் ஆங்கிலத்தில் தான் புடுங்குவேன் அப்படின்னு பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா நான் கேட்கிறேன். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? உப்பு போட்டு தீக்கக்கூடிய தமிழர்கள் இருந்தீங்க அப்படின்னா இவரை பதவி விட்டு தூக்குற வரைக்கும் போராட்டம் பண்ணணும். தமிழ் மொழியை இழிவுபடுத்திய மரிய வில்சன் பதவி விலகணும். நீங்களாம் எதுக்கு தமிழகத்தில் இருக்கீங்க? மும்மொழி கொள்கையை நம்ம எதிர்க்கிறோம். இருமொழி கொள்கையிலேயே எனக்கு ஆங்கிலம் மட்டும் தான் தெரியும்ன்றாரு, தமிழ் தெரியாதுன்றாரு. உருட்டுக்கிட்ட எடுக்க சொல்றீங்கன்னா நான் எடுக்கிறேன், அருவாவை தூக்க சொன்னா நான் தூக்குவேன், யார் மண்டியாவது புழக்கன்னா புழக்கிறேன். ஆனால் தமிழ் மொழி எனக்கு வராது. பட்ஜெட் வாசிக்கிறாருங்க, கேட்க முடியல, காது கொடுத்து கேட்க முடியல. இன்னைக்கு குழந்தைங்கள இருந்து வயதானவர்கள் வரைக்குமே சட்டமன்றத்தை கவனிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரியுமா? இன்னைக்கு உங்க இஷ்டத்துக்கெல்லாம் அவங்களை அமைச்சரை உட்கார வைக்க முடியாது. தமிழ் தாய் வாழ்த்துக்காக தீர்மானம் போட்ட முதலமைச்சர் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாரு. சபாநாயகர் தட்டி கேட்கணுமா வேண்டாமா? இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, மரிய வில்சன் பேசும் பொழுது பைபிள்ல எங்களுக்கு அமைதி, அன்பு, இரக்கத்தை கத்து கொடுத்துருக்குது, தமிழ் மொழியால் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றப்ப டிவிக்கு கட்சிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் கை தட்டுறாங்க. எவ்வளவு கேவலமான விஷயம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு கேவலமான விஷயம் நினைச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், டிவிக்கு கட்சிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களாம் உப்பு போட்டு சோறு திங்கிறீங்களா இல்லையா? உங்களுக்குலாம் மானச்சூடு சோறு இருக்குதா இல்லையா? அதுல ஒருத்தர் கூட தமிழர் இல்ல? குத்தல உங்களுக்கு? அவர் பேசுற அர்த்தம் புரியுதா புரியலையா? புரியாம கை தட்டி இருக்கீங்களா? தற்கூறிகளா நீங்களா? மரமண்டைகளா? ஒண்ணும் விளங்காதா உங்களுக்கு? விளங்குச்சா இல்லையா? எப்படிங்க கை தட்டுவீங்க நீங்க? அவர் என்ன பேசுறாரு? அறிவுட்டத்தனமா பேசிருக்கிறத கை தட்டிட்டு இருக்கீங்க நீங்க. தமிழக மக்களுடைய மூளைய செலவை செய்து, குழந்தைங்களுடைய மூளையெல்லாம் செலவை செய்து ஆட்சியை பிடிச்சிட்டு சட்டமன்றத்தில் உட்காந்து, தமிழக சட்டமன்றத்தில் உட்காந்து தமிழ் மொழியை பத்தி நீங்க கேவலமா பேசிட்டு இருப்பீங்க. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய கட்சி இருக்கக்கூடிய தற்கொலைகள்லாம் கை தட்டிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை. தமிழ் மொழி பேசக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப நிதானமான ஆட்கள் போல இருக்கு. அப்ப உள்ள வீரம்லாம் இப்ப இல்லைங்க. இந்தியாவோட சுதந்திரத்திற்காக தமிழகத்தை சார்ந்த நம்ம தமிழர்கள் எத்தனையோ பேர் உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு குறைந்தபட்சம் எதிர்த்து கூட நம்மளால கேட்க முடியல. இவரெல்லாம் இப்படியே விட்டு வச்சுக்கோங்களேன், தமிழ் மொழி ஒரு நேரத்தில் எல்லாமே போயிடும். இவரு சட்டமன்றத்தில் கிறிஸ்துவ மதத்தை பரப்பிட்டு இருக்கிறார். பட்ஜெட் தாக்கல் பண்ணும்பொழுது ஜெபமாலையை கொண்டு வராரு. வன்னி அரசு முழுக்க முழுக்க பைபிள் குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. சபாநாயகர் பைபிள் குறித்து மேற்கோள் காட்டிட்டு இருக்கிறாரு. எங்க அது சட்டமன்றமா இல்ல திருச்சபையா? நான் கேட்கிறேன். யாரோட வரிப்பணத்துல நீங்க அங்க மதத்தை பரப்பிட்டு இருக்கீங்க? கிறிஸ்துவ மதத்தை யாரோட வரிப்பணத்துல அங்க உட்காந்து பரப்பிட்டு இருக்கீங்க? நீதிமன்றம் இதை கவனிக்கணும், உயர்நீதிமன்றம் இதை கவனிக்கணும். இந்த தமிழக சட்டமன்றத்துல கிறிஸ்துவ மதத்தை பரப்பக்கூடிய வேலையை இப்ப இருக்கக்கூடிய சபாநாயகர், முதலமைச்சர், ஆளுங்கட்சி இருக்கக்கூடியவங்க எல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளும் அதற்கு ஒத்து ஊதுவார் போல அவங்களும் பைபிளை தூக்கிட்டு அங்க வசனம் எடுத்துட்டு இருக்கிறாங்க, வசனத்தை ஒப்பிச்சுட்டு இருக்கிறாங்க, மதத்தை பரப்பிட்டு இருக்கிறாங்க உள்ள. உயர்நீதிமன்றம் இதை கவனிக்கணும், தாமாக முன்வந்து வழக்கு தொடுக்கணும். இது தமிழக சட்டமன்றம். இங்க மதத்துக்கோ சாதிக்கோ இடமில்லை. மக்கள் பிரச்சனைக்கு மட்டும்தான் அந்த அவையில் இடம் இருக்குது. மானஞ்சூடு சொரணை இருக்கக்கூடிய தமிழர்கள், உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய தமிழர்கள்,
இவருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும், கண்டனத்தை தெரிவிக்கணும். இவர் பதவி விலகிற வரைக்கும் கண்டனத்தை தெரிவிக்கணும். உலகின் மூத்த மொழி எங்களுடைய தமிழ் மொழி. ஆரம்ப காலகட்டத்தில் கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு மதம் இருந்ததா? போய் வரலாறு படிங்க. மரிய வில்சன் நிதியமைச்சர் வரலாறு படிங்க. இல்லை அப்படின்னா என்னுடைய முகநூல் ஐடியில் ஒரு வரலாறு போட்டிருக்கேன், கிறிஸ்துவ மதம் சார்ந்த ஒரு வரலாறு போட்டிருக்கேன், எடுத்து படிச்சு பாருங்க. வரலாறு தெரியாம உட்காந்துக்கிட்டு மதத்துக்கு மொழிக்கு வித்தியாசம் தெரியாம தற்குறி மாதிரி வளரிட்டு இருக்காதீங்க. மறுபடியும் சொல்றேங்க, நிதியமைச்சர் மரிய வில்சன் பதவி விலகிற வரைக்கும் தமிழுக்காக நாம குரல் கொடுத்துட்டு இருக்கணும். இது நம்மளுடைய உரிமை. யாருக்காகவும் நம்ம தமிழ் மொழியை விட்டு கொடுக்க கூடாது. எல்லா மொழி பேசக்கூடியவங்களும் தமிழகத்துல இங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம யாரையும் எதுவும் சொல்லலை. ஆனால் எங்க தமிழ் மொழியை இழிவுபடுத்துனீங்க அப்படின்னா நாங்க பார்த்துட்டு சும்மா